ஒரு மனிதனுடைய உண்மையான குணம் எப்போது தெரியும் என்று நினைக்கிறீர்கள்? அவன் சந்தோஷமாக இருக்கும்போதா? இல்லை. விதி மாற்றும் மதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். கந்தன் அருள் இருந்தால் நம் குணம் குன்றின் மேலிட்ட விளக்காக ஜொலிக்கும். வாழ்க்கையில் உங்களை எடை போடுவதற்கு 2 சந்தர்ப்பங்கள்தான் வரும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். முதல் சந்தர்ப்பம் உங்களிடம் எதுவும் இல்லாத நேரம். கையில் காசு இல்லை, சரியான வேலை இல்லை, உறவுகள் கூட உங்களை மதிக்காத நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள்? சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா? அந்த பொறுமைதான் உங்கள் முதல் வெற்றி. இரண்டாவது சந்தர்ப்பம் உங்களிடம் எல்லாம் இருக்கும் நேரம். பணம், பதவி, புகழ் என்று எல்லாம் வந்து சேரும்போது உங்கள் தலை கணக்காமல் இருக்கிறதா? மற்றவர்களை மதிக்கும் அந்த பண்பு உங்களிடம் இருக்கிறதா? அதுதான் உங்கள் இரண்டாவது வெற்றி. இதை ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அதற்கு பொறுமை வேண்டும். அவசரப்பட்டால் வெளியே வர முடியாது. அதே விதை மரமாக வளர்ந்து நிறைய காய்களும் கனிகளும் வரும்போது அது பணிவாக வளைந்து கொடுக்க வேண்டும். நிமிர்ந்து நின்றால் கிளைகள் உடைந்துவிடும். உங்களிடம் எதுவும் இல்லாத போது காட்டுவது பொறுமை, எல்லாம் இருக்கும்போது காட்டுவது பணிவு. இந்த இரண்டும் இருந்தால் விதியை மதியால் மட்டுமல்ல, உங்கள் குணத்தாலும் வெல்லலாம். ஆணவம் அழிவை தரும், பொறுமை புகழை தரும். முருகப்பெருமானின் அருள் இருந்தால் இந்த 2 குணங்களும் நமக்கு கவசமாக இருக்கும். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சுபமாகவே முடியும். வெற்றிவேல் வீரவேல்.